வணக்கங்க. என்னப்பா இது, உலகத்துல எத்தனையோ விதமான அன்பு இருக்கு. ஆனா எந்த அன்பு தான் உண்மையான அன்பா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உனக்காக எதை வேணா செய்வேன்னு சொல்ற அன்பு ஒரு பக்கம், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன்னு சொல்ற அன்பு ஒரு பக்கம். இத்தனை அன்பு இந்த உலகத்துல இருந்தும் என்ன யார் தான் உண்மையா நேசிக்க முடியும்னு யோசனையோட உட்காந்து காத்துட்டு இருக்கீங்களா? இல்லங்க, இந்த உலகத்துல எத்தனையோ விதமான அன்பு இருக்கலாம், எத்தனையோ பெரிய பெரிய அன்பு இருக்கலாங்க. ஆனா எல்லா அன்புமே எதிர்பார்ப்புக்காக வர்ற அன்பு மட்டும்தாங்க. என்கிட்ட இருக்கிற நன்மைக்காக என்ன நேசிக்கிற அன்பு தாங்க இந்த உலகத்துல அதிகம். ஆனா என்கிட்ட எந்த நன்மையுமே இல்லைன்னு தெரிஞ்சு கூட 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு அன்பு இந்த பூமிக்கு வந்து மனுஷனுக்காக உயிரை கொடுத்து நேசிச்சதுங்க. உன்கிட்ட அன்பு செலுத்துறது போல மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்து, ஒன்ன நேசிக்கிறது போல மத்தவன நேசி, தீமை செஞ்சா நன்மை செய்யணும் சொல்லி கொடுத்த அன்புங்க. கடலின் ஆழத்தை விட அந்த அன்பு பெருசுங்க, வானத்தின் உயரத்தை விட அந்த அன்பு பெருசுங்க. நல்லவனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ அன்பு இருக்கு. ஆனா நம்ம கெட்டவனு தெரிஞ்சும் கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுத்திருக்கிறாருங்க. ஆமாங்க, இந்த உலகத்துல நீங்க எத்தனை பேர்கிட்ட அன்பு செலுத்தினாலும் சரி, அல்லது எத்தனையோ மனுஷங்கிட்ட இருந்து நீங்க அன்பை பெற்றுக்கொண்டாலும் சரி, எல்லா அன்புமே உங்களை ஏமாத்திருங்க. ஏமாற்றாத ஒரே ஒரு அன்பு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புதான். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சோர்ந்து போன இருதயத்துல உட்கார்ந்து இருக்கலாங்க. என்னப்பா இது, எத்தனையோ பேரை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன், நான் உயிருக்கு உயிரா உண்மையான அன்பு செலுத்தினேன், ஆனா எல்லா அன்புமே என்ன ஏமாத்திருச்சு. உண்மையான அன்பு இந்த உலகத்துல யாராதான் இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான பதில் தாங்க இது. உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும் தாங்க இருக்கு. ஏன்னா அவர் யாரையுமே கைவிட்டதாங்க சரித்திரமே இல்லைங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் சிறந்த அன்பு இந்த உலகத்துல ஒன்றுமே சொல்லுதுங்க. இந்த உலகத்திலேயே மனுஷனுக்காக உயிர் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போன நிலையில உட்காந்து என்னை யாருதான் நேசிக்க முடியும்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை மாற்றப்படும். உடைஞ்சு போய் இருக்கிற உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்துவால மாற்ற முடியும். அப்புறம் என்னங்க, இயேசுவை தேடி வாங்க, உங்க வாழ்க்கையை மாத்துங்க.